கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்து நான் சொல்ற மாதிரி பக்தி பண்ணிட்டு இதுல குளிச்சுட்டு இந்த கடவுளை கும்பிட்டா இந்த பாவம் போயிடுமானா அது போகாது. இல்ல பக்தினா என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. பக்தி அப்படிங்கிறது ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வது. பக்தி நெறி அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுது? காலையில இத்தனை மணிக்கு எந்திரி, குளி, கடவுளை இப்படி கும்பிடு, இந்த நேரத்துல உன்னுடைய அமைதியான அந்த நேரத்துல பிரம்ம முகூர்த்தமான நேரத்துல உன்னுடைய பிரார்த்தனை வை. இப்ப காலையில எந்திரிக்கிறதும் குளிக்கிறதும் பக்தியா அப்படின்னு கேட்டா அது பக்தி இல்ல. அது பக்தி இல்ல. காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டா அவன் ஒரு பக்திமான் ஆயிடுவானா அப்படின்னா கிடையாது. ஆனா பக்தி மார்க்கத்துல போறதுக்கான வழிகள் அப்படிங்கறத அதைத்தான் காட்டுறாங்க. அப்ப அது ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியலோடு தொடர்புடையதுதான். இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம்? பக்தினா கோயிலுக்குள்ள போறதுதான் நமக்கு பக்தி அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இப்ப கோயிலுக்குள்ள போகும்போது நம்ம பக்தியா இருக்கணும். அப்ப கோயிலை விட்டு வெளியே வந்துட்டு அநியாயம் பண்ணலாமா? இப்ப சில விரதங்கள்லாம் வரும்போது கூட நான் சொல்றது உண்டு. இந்த விரதங்கள்லாம் இருந்தீங்க, இந்த இந்த முறையை கடைப்பிடிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பாவம் நீங்கும்னா நீங்க சொல்ற மாதிரி கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்து நான் சொல்ற மாதிரி பக்தி பண்ணிட்டு இதுல குளிச்சுட்டு இந்த கடவுளை கும்பிட்டா இந்த பாவம் போயிடுமானா அது போகாது. இதே நாங்க அழுத்தம் திருத்தமா தான் சொல்றோம். இது போகாது அப்படிங்கறத சொல்றோம்.